நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த அந்த மக்களை நீங்கள் பாருங்கள். அந்த மக்களுக்கு என்ன வரலாற்றுல பேரு? ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலம் என்று அந்த காலத்துக்கே பேர் சூட்டி இருக்கிறோம். ஏன் அப்படி வச்சிருக்கிறோம் கேட்டா, செய்கிற அம்புட்டுமே தப்பு செஞ்சான். ஒன்னு ரெண்டு தப்பு இல்ல, அவனுடைய உண்மையில இருந்து, பருகல இருந்து, கடவுள் வழிபாட்டில இருந்து, குடும்ப வாழ்க்கையில இருந்து, தாம்பத்தியத்தில இருந்து, ஆண் பெண் மேற்றல இருந்து, எல்லாத்திலையுமே அவன் தப்புக்கு மேல தப்பாக நிறைய செய்து கொண்டிருந்தான். ஒரு நன்மை கூட அவன் காண முடியல. அப்படி இருந்த அந்த சஹாபாக்களை இன்றைக்கு நம்ம என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. பேரை கேட்டவன தாங்களே பெற்றெடுத்த பெண் குழந்தையை உயிரோடு புதைத்தவர்களை தான் நீங்கள் சஹாபாக்கள் என்று சொல்கிறீர்கள். அவர்கள் எந்த சட்டத்தை கொண்டு இந்த நிலையிலிருந்து மீண்டார்கள்? பயங்கரமான சட்டத்திட்டங்களை போட்டு மீண்டார்களா? மக்காவுல இருக்கும்போது அதிலிருந்து விடுபட்டு விட்டார்கள். இஸ்லாமிய ஆட்சி உருவாவதற்கு முன்னாலேயே யாரெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த கொள்கை ஏற்றுக்கொண்டார்களோ அவ்வளவு பேருமே உயிரோடு தங்கள் குழந்தையை புதைப்பதிலிருந்து உடனடியாக மீண்டார்கள். எதுக்கு பயந்து கொண்டு மீண்டார்கள்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகாரத்தை பார்த்தா, அவருடைய படையை பார்த்தா, அவருக்கு பின்னாடி இருந்த மக்கள் திரளை பார்த்தா அவர்கள் அப்படி நடந்து கொண்டார்கள்? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவங்களே பயந்து வாடுற நிலைமை, அவங்களே ஒளிஞ்சு வாடுற நிலைமை. அவரே பயந்துகிட்டு இருக்கிற ஒரு நிலையில் இருக்கிறாரு. அவர் சொன்ன அந்த அறிவுரையை கேட்டு அந்த மக்கள் உடனடியாக மீண்டார்கள். அந்த உயிரோடு குழந்தைகளை புதைத்தல் என்பது ரத்தத்தில் ஊறி போயிருக்கிறது. அது செய்யாட்டி கேவலம். பெண் குழந்தையை பிறந்துட்டு அதை புதைக்காம விட்டான்னு வைங்க, அவனுக்கு பயங்கரமான இழிவுதான். தெருவுல நடமாட முடியாது. ஏன்னா பொம்பளை பிள்ளை அவனுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்காமல இப்படிங்கிறது என்னமோ ஒரு பயங்கரமான ஒரு கேவலம். இப்படி சமுதாயமே கேவலமா கருதி இருந்த அந்த பெண் குழந்தையை உயிரோடு புதைக்கிறது கௌரவமா கருதி இருந்த அந்த காலத்துல ஒரு செகண்ட்ல அவங்க விடுபடுறாங்க. என்ன செகண்ட் அது? லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது நுழைய வேண்டிய விதத்தில் அவங்களுடைய இதயத்தில் நுழைகிறது. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்ல. அவனை பார்த்து கொண்டிருக்கிறான், நம்மளை கேட்டு கொண்டிருக்கிறான், நம்மளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அவன் கட்டளை இடுகிறான் இதை செய்யக்கூடாது என்று. இப்ப எப்படி நம்ம மன்னத்துவ முடியும்? உலகத்துல சட்டம் போட்டால் லஞ்சம் கொடுத்துருவீங்க, படைச்ச இறைவன் சட்டம் போட்டால் எப்படி லஞ்சம் கொடுக்கிறது? அப்ப அவன் நம்மை நிறுத்தி கேட்பானே என்ற அந்த ஒரு அச்சம் தான் ஒரு வினாடியில் அவர்களை மாற்றியது.